ஒரு சில நினைவுகள். வாழ்க்கைய புரட்டி போட்ட நினைவுகள் அப்படின்னு இல்லாட்டியும், பசுமரத்தாணி மாதிரி என் மனசுல ஆழமா பதிய வச்ச சில நினைவுகள். அது என்னன்னா, முன்னாடி ஒரு காலத்துல, அதாவது என்னோட ஸ்கூல் டைம்ல, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா, இந்த ஒரு சத்தம். அதாவது, "உங்கள் சன் டிவியின் தமிழ் மாலை" அப்படின்ற சத்தம் கேட்டா குஷியாகிடுவோம். ஏன்னா, அப்போலாம் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வீட்ல தான் மோஸ்ட்டா டிவி இருக்கும். நாம கூட ஸ்கூல்ல மோஸ்ட்டா சன் டிவி பார்த்தேன். கேபிள்கார அண்ணாகிட்ட பேசி எங்க வீட்ல சன் டிவி வர வச்சோம். ஆண்டனாவ திருப்பி அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணி, ஒரு வழியா சன் டிவி வந்துருச்சு. நாங்க பார்த்தோம். அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல கூட இத பத்தி தான் மோஸ்ட்டா பேசிக்கிட்டு இருந்திருப்போம். ஒரு ஸ்ட்ரீட்லயே 1, 2 வீட்ல தான் டிவி பொதுவா இருக்கும். அந்த ஒரு வீட்ல 6 மணி ஆனா எல்லாருமே ஒண்ணு கூடுவோம். அந்த மாதிரி தான் நான் எங்க தாத்தா, பாட்டி வீட்ல, அதாவது பெரிய ஃபேமிலி நாங்க. ஒரே காம்பவுண்ட்குள்ளேயே சுமார் 7, 8 வீடு இருக்கும். அதுல பெரிய வீடுன்னு சொல்லுவோம். அதாவது தாத்தா, பாட்டி வீடு. அங்க தான் 6 மணிக்கு டிவி ஆன் பண்ணியாச்சுன்னா, 10 மணி வரைக்கும் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கூடியிருப்போம். ஃபேமிலியா எல்லாரும் சுமார் 20, 30 பேர் கூடியிருந்து டிவி பார்ப்போம். டிவில என்ன பார்க்குறோமோ, அத பத்தி தான் அடுத்த நாள் ஸ்கூல்ல கதையே இருக்கும். இப்ப நெனச்சு பார்க்குறப்ப, அது ஒரு மாதிரியான ஹோல்சம் வைபா ஃபீல் ஆகுது. அதாவது எல்லாரும் ஒண்ணா டிவி பார்த்து, எல்லார் வீட்டு சாப்பாட்டையும் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்ட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த வன்மமும் இல்லாத ஒரு காலகட்டம் அப்டின்னே சொல்லலாம். இப்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, "மறக்குமா நெஞ்சம்" அப்டின்ற பிஜிஎம் ரோல் ஆகுது மைண்டுக்குள்ள. முன்னாடி ஒரு காலத்துல அப்போலாம் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் செப்பரேட்டா தண்ணி பைப் இருக்காது. அதாவது குடிநீர் குழாய். ஸ்ட்ரீட்டுக்கு ஒண்ணு தான் இருக்கும். அந்த பைப்புக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்கலாம் புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு தண்ணி புடிக்கிறப்ப எல்லாரும் பேசிப்பாங்க. ஏன்னா, அப்போலாம் மார்னிங் ஆர் ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் தண்ணி வரும். அப்ப எல்லாரும் போயிட்டு புடிச்சுக்கணும். அந்த பைப் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். தண்ணி வந்தாலோ, இல்ல தண்ணி வரதுக்கு முன்னாடியோ, அந்த பைப்ல போயிட்டு தண்ணி குடம் வச்சுடுவாங்க. லைன் படி தானே முன்னாடி ஒரு காலத்துல தண்ணி புடிச்சிட்டு இருப்பாங்க. இப்பவும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல லைன் படி, அந்த கியூல நின்னு தான் தண்ணியெல்லாம் புடிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டா இப்போ அந்த மாதிரி இல்ல. பட் மார்னிங் ஆஃபீஸ் கிளம்புறப்போ, டேப்ப ஆன் பண்ணி, அந்த பக்கெட் ஃபில் ஆகுற டைம்ல நம்ம மைண்ட்ல நெறைய விஷயம் ஓடுமே. அதுல 1000 தாட்ஸ்ல 1001வது தாட்ஸா இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருதுன்னா, "மறக்குமா நெஞ்சம்." அப்போலாம் பெரியப்பா வீட்ல டெய்லி தினத்தந்தி நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. அந்த ஒரே ஒரு பேப்பர் தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் படிச்சு, மொத்த பேப்பரும் அயர்ன் பண்ணாத சட்டை மாதிரி கசங்கி இருக்கும். எண்ட் ஆஃப் தி டேல. நாம எப்ப நியூஸ் பேப்பர் படிச்சோம்? ஃப்ரைடே ஆனா குழந்தைகள் மலர் அப்படின்னு ஒரு புக் வரும். அதுல வர பசில், அப்புறம் வார்த்தைகள் விளையாட்ட மட்டும் ஃபில் பண்ணி, தினத்தந்திக்கு சென்னை அட்ரஸ்க்கு அனுப்பிட்டு, நம்ம நேம் நெக்ஸ்ட் வீக் குழந்தைகள் மலர்ல வரும் அப்படின்னு நானும் என்னோட கசின்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அதெல்லாம். இப்ப டெய்லி மார்னிங் டீ கடையில வயசானவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ, இப்பலாம் அந்த குழந்தைகள் மலர் வருதா அப்படின்னு கூட தெர்ல. பட் அந்த புக் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தேடுறோம்ல. அது மறக்குமா நெஞ்சம். சைக்கிள்ல மார்னிங் வேலைக்கு போன அப்பா, அவருக்கு புடிச்ச பைக்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்து, அதுல ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறப்ப வருமே ஒரு சந்தோஷம். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அத ஹேப்பியா என்ஜாய் பண்ற அந்த மொமெண்ட். மறக்குமா நெஞ்சம். இப்படிதான் நான் 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் மூலியமா சன் டிவி அப்ப ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷோ. "அசத்தப் போவது யாரு" அப்படின்ற ஒரு ஷோ. அதுக்கான ஒரு ஷூட் வந்து நாகர்கோயில்ல நடந்தது. ஸோ, அதுக்கான ஒரு ஃபேமிலி பேக் டிக்கெட் வந்து எங்க அப்பாவுக்கு எப்படியோ கிடைச்சது. ஸோ, ஃபேமிலியா நான், அக்கா, அப்பா, அம்மா 4 பேரும் போயிட்டு ஷோல வந்த செலிபிரிட்டிலாம் பார்த்துட்டு வந்ததும், லாஸ்ட் வீக் ஒய்எம்சிஏல நடந்த யுவன் கான்சர்ட்ல யுவன பார்த்ததும், தாஜ் ஹோட்டல்ல விஜய் சேதுபதிய பார்த்த போதும் தோணுன அந்த ஃபீல், அந்த மெமரீஸ் பிரிங் பேக் மொமெண்ட் அப்படின்னு சொல்ற அந்த ஃபீல். மறக்குமா நெஞ்சம். அது மட்டும் இல்லங்க. மை டியர் பூதம், பவர் ரேஞ்சர்ஸ், டாக்ஸிகா கேஸ்டல், ஜாக்கி சான், அப்புறம் சண்டே ஆனா ஆஃப்டர்நூன் 1 பிஎம் மேல சன் டிவில வர்ற ஹாலிவுட் மூவிஸ், இன்னமும் ஹவுஸ் ஓனர் வீட்ல ஓடுற டாம் அண்ட் ஜெர்ரி, இதெல்லாம் பார்க்குறப்போ பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுதுன்னா, அதுதான் மறக்குமா நெஞ்சம். நாம நெக்ஸ்ட் இயர் 10th போக போறோம்னு இருக்கிறப்ப, நம்ம பிரதர், சிஸ்டர், கசின்ஸ்லாம் ஆல்ரெடி போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணவங்க இருப்பாங்க. அவங்க குடுப்பாங்க பாருங்க ஒரு ஆக்டிங்கு. "அவ்வளோதான் நீ, நெக்ஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் வருது. எக்ஸாம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். டியூஷன் போணும், ஸ்பெஷல் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும். மார்னிங் 4 மணிக்கே எந்திச்சு படிக்கணும்." அப்படின்னு அவங்க குடுக்குற பில்டப் இருக்கே, அவங்களே மோஸ்ட் ஆஃப் த டைம்ல டியூஷன் மாஸ்டராவே ஆகிடுவாங்க. பட் அப்ப அவ்வளோ சீன்லாம் இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதி முடிக்கிறப்பவே நமக்கு தெரிய வந்துரும். இப்ப அறக்க பறக்க ஸ்கூல் போற பசங்களா இருக்கட்டும், ஆட்டோல போறப்ப படிக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு நம்மளோட ஸ்கூல் ஞாபகம் வருதுன்னா, அதுவும் மறக்குமா நெஞ்சம். அதுலயும் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தமிழ்நாட்டுல வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு.
அந்த டைமில் ஒரு 2 மந்த் லேட்டாக தான் புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி பப்ளிஷ் பண்ணாங்க ஆக்சுவலாக எல்லா ஸ்கூல்லேயுமே. பிடி கிரவுண்டுன்னு சுற்றிட்டு இருந்த அந்த காலகட்டம்லாம் மறக்குமா நெஞ்சம். அப்போலாம் சம்மர் லீவு தான் நமக்கு திருவிழா மாதிரி. எப்போடா வரும்னு வெயிட் பண்ணி, வந்ததுக்கப்புறம் கசின்ஸோட சேர்ந்து வெயில் மழைன்னு கூட பார்க்காம, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கசின்ஸ் சுமார் 14, 15 பேருங்க. ஸோ என்ன கேம் வேணாலும் விளையாடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து. கிரிக்கெட், ஃபுட்பால், 7 ஸ்டோன், த்ரோ பால் அப்படின்னு லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். நைட் ஆனால் கண்ணாமூச்சி ஆடுவோம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஐபிஎல் பார்ப்போம், கார்ட்ஸ் ஆடுவோம், கேரம் ஆடுவோம். அந்த 1 மந்த் ஆப்வியஸாக திருவிழா மாதிரி தாங்க. அகைன் ஸ்கூல் ஓப்பன் ஆகிற அந்த டைமில் விரல் விட்டு எண்ணிட்டு இருப்போம் ஒவ்வொரு நாளையுமே. இப்போ அந்த இடத்துக்கு போனால் அங்கே இருந்த மரம் கிரவுண்டுன்னு எதுவுமே இப்போ இல்லை. கசின்ஸ் எல்லாருமே வளர்ந்து பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு பிஸி ஆகிட்டோம். பட் அவங்கள பார்க்குறப்ப வர அந்த எமோஷன்ஸ் மறக்குமா நெஞ்சம். பொதுவாக அப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு தாத்தா பாட்டி, மாமா மாமி, சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு போகிறதெல்லாம் முன்னாடி ரொம்பவே வழக்கமாக இருந்த காலகட்டம். அப்போல்லாம் யாருக்குமே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அந்த 10 நாள் அப்படியே வைபாக ஜாலி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அகைன் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 மந்த்துக்காச்சும் அந்த கதையெல்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நினைவுகள் மறக்குமா நெஞ்சம். என்னோடய ஸ்கூல் டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேனா நாட்டுப்பற்றுன்றது பயபக்தியாக பயங்கரமாக இருக்கும். நான் வேறு என்சிசியில் இருந்தேன். அந்த டைமில் பரேட்லாம் நடக்கும், ஃப்ளாக் ஏற்றுவாங்க, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மொமெண்ட்லாம் ப்ரைடாக ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வர மூமெண்ட் மாதிரி இருக்கும். அட, நம்ம நாட்டை நாம தான் காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு இனம் புரியா தைரியம் ஃப்ளாக் மேலே போகிறப்ப நமக்கு வரும். கெஸ்ட் ஸ்பீக்கிங் அப்படி இப்படின்னு கழுத்தை அறுத்தாலும் அந்த டேஸில் இருந்த அந்த மைண்ட் பவர்ஃபுல்லுங்க. இண்டிபெண்டன்ஸ் டேனா கேடியூவில் ஜெய்ஹிந்த் மூவி இல்லாமல் இருக்காது. நான்லாம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அதெல்லாம். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதும் அறியா காலத்தில் பயபக்தின்னு இருந்த நாட்டுப்பற்று இப்போவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபோனுக்குள்ளே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அடங்கிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி. டே தம்பி தங்கச்சி, இண்டிபெண்டன்ஸ் டே வருது, எதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சு ஸ்கூல் போங்க, என்சிசியில் இருக்கவங்க பரேட் பண்ணுங்க, ஃப்ளாக் ஏற்றின அப்புறம் சாக்லேட் கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. வீட்டுக்கு வந்து கேடிவியில் ஜெய்ஹிந்த் மூவி போடுவாங்க, கண்டிப்பாக பாருங்கள். காலங்கள் மாறினாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறாமல் இருக்கும் நம்ம கல்ச்சரில். அதை மாற்ற வேணாம், அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போய் சேஃபாக சேர்த்துப்போம். ஜல்லிக்கட்டு இஷ்யூ அப்போது சேர்ந்ததே ஒரு கூட்டம். எல்லாமே சோஷியல் மீடியா மூலியமாக வந்து தானாக சேர்ந்த கூட்டம். அதுதான் நான் மீம் கிரியேட்டர் இருந்த டைம். ஒவ்வொரு சப்போர்ட் மீம் போடுறப்போவும் வரும் பாருங்க ஒரு ஃபீல். மீம் பேஜஸ், யூடியூப் சேனல் இதெல்லாம் நியூஸ் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கோம் இப்போ உள்ள காலகட்டத்தில். பீப்புள் நம்புகிறாங்க. ஸோ மீம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற நண்பர்கள் வன்மத்தையும் பர்சனல் அட்டாக்கையும் வச்சு தப்பாக வியூவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேணாம். எதுக்காக இத்தனை நாள் நம்ம பண்ணமோ அதுக்காகவே இதுக்கப்புறமும் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஜல்லிக்கட்டு அப்போது நம்மக்கிட்ட இருந்த யூனிட்டிலாம் நினச்சி பார்த்தா இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அப்படின்னா அதுவும் மறக்குமா நெஞ்சம். ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் சென்னை திருவான்மியூரில் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அந்த டைமில் இந்த திருவான்மியூர் பீச்சில் வந்து கூட்டன்ற ஒன்று இல்லவே இல்லை. அவ்வளோ அமைதி, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்லேயும் வீக்கெண்ட்லேயும் ஒரே லெவலுக்கு க்ரௌட் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப முன்னாடி இருந்த அமைதி நமக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா அதுவும் மறக்குமா நெஞ்சம். மறக்குமா நெஞ்சனாலே ஏஆர் ரஹ்மான் தாங்க. அந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு போய் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அதுவும் மறக்குமா நெஞ்சம். அச்சோ சாரி கம்ப்யூட்டர் ஜி, மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பித்தனாலேயோ என்னவோ இன்ட்ரோ பார்ட்டில் உங்களை மறந்துட்டேன். அதாவது மெமரிஸ் பிரிங் பேக் ஆகி மலரும் நினைவாக போய் ஷோவோட எண்டிங்கில் தான் கம்ப்யூட்டர் ஜியை ஞாபகத்துக்கு வராருன்னா பார்த்துக்கோங்க. சரி ஜி, இன்ட்ரோ வேணாம், எண்டு கார்டுக்கே போயிடலாம். மறக்குமா நெஞ்சம் ஒரு சில நல்ல நினைவுகளை நினைவு கூற பேசப்பட்ட ஒரு டாபிக். நீங்களுமே உங்களோட நினைவுகளை ரீகால் பண்ணி பாருங்கள். அது ஒரு மாதிரி செம்மையாக நல்லாயிருக்கும். ஸோ லிசனர், நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும், பண்ணுறதையும் பண்ண நினைக்கிறதையும் செம்மையாக சூப்பராக ஹாப்பியாக பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது உங்களுக்கு செம்மையாக சூப்பரான மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தரும். உங்களுக்கும் மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற விஷயம் ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாப்பிக்கோட திரும்பவும் உங்களை பார்க்க வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லி நடைய கட்டுறேன். See you, bye bye, take care, cheers, DK. இது ஒய் பிளட்டு, சேம் பிளட்டு.
வரட்டா